புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு, காரு, பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது, லோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற மாதமாக வைகாசி மாதம். குரு பகவான் 11ல் வரதால மீண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய, ஆண் வாரிசு கிடைக்கின்ற பாக்கியம் இப்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. என்னங்க கல்யாணம் வேற இப்போ பண்ணலாமான்னா, கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். பெண் பிள்ளையாகட்டும், ஆண் பிள்ளையாகட்டும், இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். இனி புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம், திருமண தோஷங்கள் விலகக்கூடிய காலம். நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க மூதாதை இருந்தாங்க, அவங்க உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. அந்த விநாயகருடைய வழிபாடு வெற்றி வழிபாடு. விக்னேஸ்வராயனம் அரசமரத்து விநாயக பெருமானை வழிபட வழிபட சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்பட்டு வந்த தனியான பிரச்சனை. ஏன்னா கேது பகவான் வந்தால் சின்ன சின்ன உபாதைகளை கொடுப்பார், மனுஷனுக்கு தேவையில்லாத உபாதைகள்லாம் கொடுப்பாரு. அந்த விநாயகருடைய வழிபாடை எடுத்துங்க, தடையில்லாமல் உங்களுடைய படிக்கட்டுகள் மாறும். 7ஆம் இடத்துல வருகின்ற ராகு பகவான் குருவார் பார்வையிட்டதில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயம்லாம் விலக போகுது. அந்யுன்யம் அதிகரிக்கும். இப்போ அந்யுன்யம் அதிகரிக்கும், பயப்படவே தேவையில்லை. முன்ன இருந்த சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பம் இப்போ ராகு வர்றதால ஏற்படாது. ராகு ஓரளவுக்கு நிழல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றதால, குருவோட பார்வை வாங்கறதால அந்த பிரச்சனை விட்டுட்டு விலகும். இனி மனைவிக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு விலகும். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே, சிம்மராசிக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? வைகாசி என்று சொன்னால் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி. இதுவரைக்கும் மேஷத்தில் இருந்திருந்தார், அவர் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு வரார். உச்சம் பெற்று காணப்பட்டிருந்தவர் இனி சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ரிஷபத்துக்கு வரும்போது சமநிலை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சாங்கல்ல, எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கு சென்றாலும் ப்ராப்ளம். இந்த 1.5 மாசமா அவங்க கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், தெரியாத குற்றத்துக்கெல்லாம் தண்டனை, தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் தலையீடு, யாருன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, யாரோட பிரச்சனைக்கு செல்ல முடியாமல் இருந்தால் கூட வீட்டை தேடி பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயத்தை அட்டன் பண்ண போன மாதம் முழுவதும். இப்பொழுது இடம்பெயர்ந்து, ஏன்னா சூரிய பகவான் அந்த இடத்துல இருந்தார், உச்சம் பெற்றாலே ஒரு தனித்துவத்தின் தன்மை மாறும், பிரச்சனையான விஷயங்களும் வந்து சேரும். செவ்வாயோட வீட்டில் அமர்ந்திருந்து அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் அட்டன் பண்ணணும். வெளியூர் பயணம், வெளியாட்கள் மூலியமாக ஏற்பட்டு வந்த தொந்தரவு, இனி அந்த தொந்தரவுலாம் இந்த மாதத்தோட நிறைவு பெறுது சுவாமி. ஓரளவுக்கு எல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய பாக்கியம் முதல் தேதியிலிருந்தே வருது. வைகாசி 1லேருந்து குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து 11ஆம் இடத்துக்கு செல்லும். இனி வேலை வாய்ப்பிலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான பிரச்சனைகளோ இவங்களுக்கு முதல் பிரச்சனையிலிருந்து இவங்க விடுபடுறாங்க. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் வைகாசி 4க்கு அப்புறம். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்தார், தடை கொடுத்திருந்தார் பாருங்க, எல்லா தடையும், அந்த தடைகள் அனைத்தும் விலகும். ஒரு மனிதன் இது வரைக்கும் ஆன்மீக நாட்டமே இல்லைன்னா உடனுக்குடன் ஆன்மீகத்தை தொடுகின்ற பாக்கியம் இந்த 1.5 ஆண்டுக்குள்ள அவர் முருகா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, சுவாமியே சரணமையப்பா, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்ற நாமத்தை சொல்லி பாருங்கள். அந்த விநாயகருடைய வழிபாடு வெற்றி வழிபாடு. விக்னேஸ்வராயனம் அரசமரத்து விநாயக பெருமானை வழிபட வழிபட சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்பட்டு வந்த தனியான பிரச்சனை. ஏன்னா கேது பகவான் வந்தால் சின்ன சின்ன உபாதைகளை கொடுப்பார், மனுஷனுக்கு தேவையில்லாத உபாதைகள்லாம் கொடுப்பாரு. அந்த விநாயகருடைய வழிபாடை எடுத்துங்க, தடையில்லாமல் உங்களுடைய படிக்கட்டுகள் மாறும். 7ஆம் இடத்துல வருகின்ற ராகு பகவான் குருவார் பார்வையிட்டதில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயம்லாம் விலக போகுது. அந்யுன்யம் அதிகரிக்கும். இப்போ அந்யுன்யம் அதிகரிக்கும், பயப்படவே தேவையில்லை. முன்ன இருந்த சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பம் இப்போ ராகு வர்றதால ஏற்படாது. ராகு ஓரளவுக்கு நிழல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றதால, குருவோட பார்வை வாங்கறதால அந்த பிரச்சனை விட்டுட்டு விலகும். இனி மனைவிக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு விலகும். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு, காரு, பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது, லோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற மாதமாக வைகாசி மாதம். குரு பகவான் 11ல் வரதால மீண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய, ஆண் வாரிசு கிடைக்கின்ற பாக்கியம் இப்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. என்னங்க கல்யாணம் வேற இப்போ பண்ணலாமான்னா, கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். பெண் பிள்ளையாகட்டும், ஆண் பிள்ளையாகட்டும், இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். இனி புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம், திருமண தோஷங்கள் விலகக்கூடிய காலம். நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க மூதாதை இருந்தாங்க, அவங்க உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. உங்களுடைய பிரச்சனையான விஷயங்கள் என்னென்னு இருந்தால் அதெல்லாம் கலைந்து செல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பகவானுடைய பார்வை. ராகு பகவான் இடம்பெயர்வதும், கேது பகவான் இடம்பெயர்வதும், சனி பகவான் 8ல் இருந்தாலும் பரவாயில்லை சுவாமி,
அந்த விநாயக பெருமானை வழிபட வழிபட அவர் அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது ஓரளவுக்கு குறையும். இல்லாதவருக்கு, ஏழை எளியோருக்கு நாம் உதவி செய்வதும், இல்லாதவருக்கு பணியாற்றுவதும், இல்லாத கோயில்களுக்கு நாம வழிபாடு எடுத்து நடத்துவதும், அவங்களுக்கு ஒரு மஞ்சள் துணியா இல்லை உழவாரப்பணி செய்து வருவதும், உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் வைகாசி மாதம்னு விலகப்போகுது. நம்ம ராசிநாதனே நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதால அரசாங்க பணிக்காக காத்திருந்தா, வெளியூர் பயணங்கள் எல்லாமே ப்ரமோஷனுக்காக காத்திருந்தாலும் இனிமேல் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. சிம்மராசி இனி தொடர்கின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி. நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனிமேல் வந்த வண்ணம் இருக்கிறதுக்கான முதல் அடையாளமே இந்த வைகாசி மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் தொடக்கத்திலே நம்மளுக்கு திருமண அழைப்புகள்லாம் தேடி வர்றதுக்கான அமைப்பு. பெண் பிள்ளைகளுக்கு அவங்க வீட்டுக்கார வந்து போகிறதும், ஆண் மாப்பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கறதும், வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்த நல் செய்திகள், நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த வைகாசி மாதம் எடுத்துக்கலாம். ஐயா அந்த கத்திரியெல்லாம் எதுவும் கிடையாது. கத்திரியெல்லாம் அவங்களுக்கு வேற. நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் இந்த வைகாசி மாதமே தொடக்கத்திலிருந்தே காணக்கூடிய காரணம். வேலையில் புதிய மாற்றங்கள் கிடைக்கும். ப்ரொமோஷன் காத்திருந்தா கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு சாமி. வெளியூர் போயிட்டு தான் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. என்னென்னா மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலம். முன்ன 8 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா இன்றைக்கி 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய பாக்கியம். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கண்டிப்பாக உண்டு. அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பாக்கியம். சிம்மராசிக்காரங்களுக்கு ஐயா 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், 3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னும் அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நடத்தலாமா, இல்லை சிவில் சப்ளை அந்த கார்பரேஷனை வச்சு நடத்தலாமா, டெண்டர் வாங்கி செய்யலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இனிமேல் இந்த அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிராண்டை ஓப்பன் பண்ணுறதுக்குரிய அமைப்புகள்லாம் ஏற்பட போகுது. ஐயா அரசியல்வாதி லிங்க், அரசியல் தொடர்பு இல்லைன்னா அரசியல்வாதி லிங்க்லாம் கிடைக்க போகுது. அரசியலில் இருக்க சாமியே எனக்கு பதவியே கொடுக்கலன்னா இனி பதவி வச்சு தான் மீட்டிங்கோ எல்லாமே செயல்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இனி சிம்மராசிக்காரங்க கடின உழைப்பை குடிக்க காலம், கடின வாய்ப்பை பெறுகின்ற காலமாகும். உங்களுக்கான ப்ரொமோஷனோ வேலை வாய்ப்புகளோ எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பெறப்படும். ஐயா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வாய்ப்புன்னு தருகின்ற காலமாக அமைப்பு. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள், பெரியோர்கள், உடன் பிறந்தவர்கள் இவங்களாம் நாம் கவனிச்சுக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா செல்வாக்கும் செல்வம் எல்லாமும் சேர்ந்து வரும்பொழுதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்மளுக்கு சேரும். அப்போ தான் நம்ம வாழ்விலே பெரிய வர முடியும். இந்த நேரத்தில் அஷ்டமத்து சனியின் தாக்கம். ஐயா சாமி நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் வேற என்னவர் சொல்லி செல்வத்தை வாரி வழங்க போகிறாங்க 2 பேர். ராகு பகவானும் குரு பகவானும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம். வெளி ஆட்கள் மூலியமாக வருமானம் இந்த மாதத்துலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடும். ஐயா நம்மளுக்கு ரூபாலாம் வெளியிருந்து வரதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வேலை ஆட்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் வரதுக்கான அமைப்புகள் வரப்போகுது. வெளியூரில் ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், இங்கேருந்து இன்னொரு ஜாப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதிகப்படியான அகல வெறிக்காமல் சிம்பிளாக செஞ்சு வாங்க. உங்கள் வாழ்வாதாரம் மேலும்